அன்பிற்கினிய ஆசிரியர் தலைமைகளை UGTRB நியமன தேர்வு அழகு 2ல சங்க இலக்கியத்தில் அகம் என்னும் தலைப்புல 2வது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம். தொல்காப்பியரின் பொருளதிகாரம். பொருளதிகாரம் 9 இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை அகத்திணை இயல், புறத்திணை இயல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல் என்று 9 இயல்களாகும். இதுல அகத்தை பற்றி பேசக்கூடியது அகத்திணை இயல், களவியல், கற்பியல் மற்றும் பொருளியல் ஆகியவை அகத்திணை பற்றிய செய்திகளை கூறுகின்றன. பொருளியல் அப்படிங்கிறது அகத்திணை பற்றிய செய்திகள் சிலவற்றையும் புறத்திணைக்குரிய செய்திகள் சிலவற்றையும் கூறுகிறது. அப்ப பொருளியல் முழுமையாக அகத்தை பத்தி பேசுதானா இல்ல. ஆனா அகத்திணை இயல், களவியல், கற்பியல் 3 இயல்களும் முழுக்க அகத்தை பற்றி பேசக்கூடிய அகத்திணை பற்றிய செய்திகளாக நிறைஞ்சிருக்கு. பொருளியல் அகமும் புறமும் கலந்த செய்திகளை கொண்டிருக்கிறது. மெய்ப்பாட்டியல் 8 வகை மெய்ப்பாடுகளை கூறுகின்றது. மெய்ப்பாடு என்பது உடம்பில் தோன்றும் உணர்வுகள் ஆகும். உள்ளத்தில் தோன்றிய உணர்வுகள் அவ்வுள்ளத்தில் இருந்து எவ்வாறாவது வெளிப்பட்டு விடும், அதுவே மெய்ப்பாடு. இந்த மெய்ப்பாட்டுக்கும் அகத்திணைக்கும் தொடர்புனா நிறைய உண்டு அப்படிங்கிறாங்க. உவமையியல் 2 பொருள்களுக்கிடையே காணும் ஒப்புமை தன்மைகளை கூறுகின்றது. செய்யுள் இலக்கணத்தையும், மரபியல் தமிழில் பழைய காலம் தொட்டு வரும் சொற்பொருள் மரபு பற்றியும் முறைகள் பற்றியும் கூறுகின்றது. தொல்காப்பியர் கூறும் திணை பாகுபாடு அப்படின்னு திணைகள் அப்படிங்கிறது ஒழுக்கம், வாழ்வியல், அதை அகம்புறம் என பிரித்த தொல்காப்பியர் அகத்திணையை 7 பிரிவுகளாக பிரிக்கின்றார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இத 3ஐயும் அன்புடை காமம் அப்படிங்கிறாங்க. அன்பின் 5திணை அப்படின்னு சொல்றாங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக குறிஞ்சி தொடங்கி பெருந்திணை வரை அகத்திணை 7 வகை. தொல்காப்பிய அகத்திணைகளின் முதல் நூற்பா அகத்திணை பற்றி கூறும்போது கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கிளந்த எழுதிணை என்ப. அது குறிஞ்சியில தொடங்கல, கைக்கிளையில தொடங்குது. இப்ப தலைவனும் தலைவி முதல்ல எடுத்தோன்னா ஒருவர் பார்த்து கொள்றாங்க. பார்த்த உடனே இருவரில் யாரோ ஒருவருக்கு ஒரு அன்பு அங்க தோன்றுது. மற்றவர் அதை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அது ஒருதலை காதலாக கைக்கிளையாகத்தான் இருக்கு. ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது இருகுடை காமமாக அன்பின் 5திணையாக மாறுது, ஒத்த காமமாக மாறுது. அதனால கைக்கிளை கொண்டது முதல்ல வைக்கிறார், பெருந்திணையை இறுதியாக வைக்கிறார். இந்த முற்பட கிளந்த எழுதின என்ப இந்த 7ஐயும் தான் அகத்திணை அப்படின்னு சொல்றாரு. திணை என்றால் ஒழுக்கம் என்று பொருள்படும். அகமாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தமக்குள்ளே கண்டு காதல் கொண்டு ஒன்றுபடுதல், சில காரணங்களால் பிரிதல், பிரிந்து தனித்திருத்தல், அத்தனிமைக்கு இறங்குதல், சில நேரங்களில் பிணக்கு கொள்ளுதல் என 5 வகை அன்பு உரிப்பொருள்கள் கொண்டுள்ளது. இவற்றை கூடல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் என்பர். இல்ல கூடல் குறிஞ்சிக்கும், பிரிதல் பாலைக்கும், இருத்தல் முல்லைக்கும், இரங்கல் நெய்தலுக்கும், ஊடல் மருதத்துக்குமான உரிப்பொருள்களாக திகழ்கின்றன. நமக்கு நல்லாவே தெரியும். அன்பின் 5திணை. ஒருவனும் ஒருத்தியும் தமக்குள்ளே காதல் கொள்வது குறிஞ்சித்திணை என்று பெயர் கூறுகின்றது. காதலன் பொருளீட்டுவதற்கோ, போர்க்களத்திற்கோ, கல்வி கற்பதற்கோ, தூதுவனாகோ சென்ற நேரத்தில் பிரிந்து இருக்கும் சூழலில் காதலை காத்திருப்பது முல்லைத்திணை என பெயர் பெறுகிறது. தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே பல்வேறு காரணங்களால் பிணக்குகள் வரலாம். இதனை ஊடல் என்று கூறுவர். இந்த ஊடலை குறிக்கும் திணை மருதத்திணை எனப்படும். கடலில் மீன்பிடிக்க சென்றோ பிற காரணங்களாலோ தலைவன் பிரிந்து சென்று திரும்பி வர இயலாத சூழலில் தலைவி அவனுக்காக கவலைப்பட்டு இறங்கி நிற்றலை நெய்தல் திணை என்பர். அப்போ இந்த இருத்தலுக்கும் இரங்கலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறப்போ முல்லைத்திணை இருத்தல் பார்த்தோம், காத்துக்கிட்டு இருக்கா தலைவன் வந்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட. அதாவது வருத்தத்தை அவ பெரும்பாலும் வெளியில யாருக்குறையும் சொல்றது கிடையாது, தன் மனதுக்கு மட்டுமே அந்த வருத்தத்தை உள்ள வச்சிருக்கிறான். இரங்கல் அப்படிங்கிறது அந்த வருத்தம் அதிகமாகிக்கிட்டே போகுதே ஒழிய தலைவன் திரும்பி வருவதற்கான சூழல் இல்லை. அப்போ ஒரு எல்லை கடந்து போறப்ப அவ என்ன பண்றான்னா வாய் விட்டு அரற்றா, தனது நிலையை அடுத்தவங்களுக்கு சொல்லி வருத்தப்படுறா. இந்த மாதிரியான செய்தியை தான் இரங்கல்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இருத்தலுக்கும் இரங்கலுக்கும் வேறுபாடுங்கிறது, இருத்தலின் உச்ச நிலை உச்சகட்டம் தான் இரங்கல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நெய்தல் திணை அப்படின்னு சொல்றாங்க. தன் ஊரிலே வறட்சியின் காரணமாக வெளியூர் சென்று பொருளீட்டி வரலாம் என்று தலைவன் பிரிந்து செல்லும் நேரத்தில் இல்லத்தில் இருக்கும் தலைவின் நிலை குறித்து அவன் கவலைப்படுவதும், செல்லும் வழியில் தலைவனுக்கு என்ன நேருமோ என்று தலைவி இல்லத்திலிருந்து கவலைப்படுதலும் பாலை திணை எனப்படும். இவையே அன்பின் 5திணை என்றும் அழைக்கப்படும். கைக்கிளை பெருந்திணை. நம்ம அந்த அன்பின் 5திணை பார்த்துட்டோம். இப்ப அந்த முதல் திணையும் கடைசி திணையும் விடுபட்டிருக்கோம், அதை 2ஐயும் பார்க்க போறோம். கைக்கிளை. ஆண் விரும்பி பெண் விரும்பாமலோ,
அல்லது பெண் விரும்பி ஆண் விரும்பாமலோ இருப்பின் அது கைக்கிளை, அதாவது ஒருதலை காமம். காதலிக்கும் ஆணை விட பெண் மிகவும் மூத்தவளாகவோ பெண்ணை விட ஆண் மிகவும் மூத்தவனாகவோ இருப்பின் அது பெருந்திணை என பெயர்படும். இது பொருந்தா காமம். கைக்கிளை பெருந்திணை ஆகிய இரண்டும் தமிழ் சான்றோர்களால் போற்றப்படாத ஒழுக்கங்கள். இதை தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது கைக்கிளைன்னு பேர் வைக்கிறாங்க. கிளை என்றால் உறவு, கை என்றால் சிறுமையான உறவு, அங்கீகரிக்கப்படாத உறவு அப்படின்னு அர்த்தம். ஒருவனும் ஒருத்தையும் விரும்புகின்ற ஐந்திணைகள் மட்டுமே ஐந்திணை என்று போற்றப்பட்டது. முப்பொருள்கள். தொல்காப்பியர் அகத்திணை இயலை கூறும்போது அவற்றிற்குரிய முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியவற்றை விளக்கியுள்ளார். முதற் பொருள் என்பது உலகம் தோன்றிய காலம் முதல் இருக்கும் நிலமும் பொழுதும். உலகம் தோன்றப்ப அடிப்படையா இருந்தது இந்த ரெண்டும் தான். நிலம் இருந்துச்சு 5 வகையில, பொழுது இருந்துச்சு. இதுதான் முதற் பொருள். முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பன மொழிவர் இயல்புணர்ந்தவரே தொல்காப்பியர் நூற்பா. நிலத்தை பற்றி கூறும்போது நிலத்தோடு தொடர்புடைய தெய்வங்களையும் அவர் சொல்றாரு. பாலைத்திணை என்பது பாலைவன பகுதியாகும். இதற்கான தெய்வத்தை தொல்காப்பியர் கூறவில்லை. தமிழ்நாட்டில் பாலை நிலம் இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன் தொல்காப்பியர் பாலையை விட்டார் அப்படிங்கிறப்போ, பாலைன்ற ஒரு நிலம் கிடையாது, சுரம் சார்ந்த இடம்தான். நமக்கு தொல்காப்பியத்துல இந்த காடுகான் காதையில சொல்றாங்க, ஏன் இப்படி இந்த காடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வினவுறப்போ சொல்றாங்க, முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர்த்திருந்து நல் இயல்பு இழந்து நடுங்குத்துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். முல்லை காடு சார்ந்த இடம் தனது வளத்திலிருந்து குன்றுது. குறிஞ்சி மலை சார்ந்த இடம் அதோட தனது வளத்திலிருந்து குன்றுது. இந்த அதீத கோடை சில பொழுது பஞ்சம் வர்றப்போ இந்த மாற்றம் நிகழும். அவ்வாறு முறைமையும் திரிந்து நல் இயல்பு இழந்து, இந்த ரெண்டுக்கும் ஒரு இயல்பு உண்டு இல்ல, முல்லை நிலத்துக்கு ஒரு இயல்பு உண்டு, குறிஞ்சி நிலத்துக்கு ஒரு இயல்பு உண்டு. அந்த 2 இயல்பையும் அது இழந்து போகுது. நடுங்கு துயர் உறுத்து. இது எப்போதுமே நிகழுமான நிகழாது. இந்த கொடுமையான பஞ்சம் ஏற்படுறப்போ, வறட்சி ஏற்படுறப்போ இந்த நிகழ்வு ரொம்ப அரிதான நிகழ்வா நிகழும். அப்படி நிகழ்றப்போ இந்த முல்லையும் குறிஞ்சியும் மாறி பாலை என்றதோர் படிவம் கொள்ளும் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் கூறும் கருத்து. தொல்காப்பியர் ஏன் அதை சொல்ல விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, பாலை என்ற நிலம் எவ்வாறு உருவாகிறது என்பதை காலத்தால் சற்று பிற்பட்ட சிலப்பதிகாரம் தான் சொல்லுது, தொல்காப்பியம் சொல்லல. முல்லை குறிஞ்சி ஆகிய நிலங்கள் நீண்ட காலம் மழை பொழியாமல் காய்ந்து போய் இருப்பின் அது பாலை நிலமாக மாறும் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. இப்பாலை நிலத்திற்கு கடவுள் கொற்றவை என தொல்காப்பியத்திற்கு உரை எழுதி இளம்பூரணர் கூறுகிறார். தொல்காப்பியர் பாலை நிலம் குறித்த செய்திகள் கூறல. உரையாசிரியர் அப்படின்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தை சேர்ந்தவன் இளம்பூரணர். ஆனா தொல்காப்பியம் எழுதப்பட்டது 2ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த தொல்காப்பியத்திற்கு இளம்பூரணர் உரை எழுதுறாரு. அவரோட உரையில தான் பாலை நிலம் அப்படின்னு ஒரு நிலத்தை அவர் சுற்றாரு. கொற்றவை அப்படிங்கிற தெய்வத்தை அவர் குறிப்பிடுறார். நிலங்களுக்கு இடங்களும் கடவுளும் கோரும் தொல்காப்பியர் அந்நிலங்களுக்குரிய காதல் ஒழுக்கங்களை ஏற்ற வண்ணம் பெரும்பொழுது சிறுபொழுதை கூறுகிறார். நிலத்தை சொல்லியாச்சு, தலைவனுக்கும் தலைவிக்கும் இந்த நிலத்தில் காதல் மலருது. எந்த பொழுதுல அவங்க சந்திச்சாங்க, எந்த பொழுதுல அவங்க இறங்கி இருந்தா, எந்த பொழுதுல அவள் காத்திருந்தா, எந்த பொழுதுல அவங்களுக்குள்ள ஊடல் நிகழ்ந்தது, எப்போ அவங்க பிரிந்தாங்க, இந்த மாதிரியான செய்திகள் சொல்றப்ப பொழுது நமக்கு அங்க தேவைப்படுது. பொழுது 2ஆ பிரிக்கிறோம், பெரும்பொழுது சிறு பொழுது என்று. பெரும்பொழுது என்றால் ஒரு ஆண்டை 2 மாதங்களாக 6 பிரிவுகளாக பிரித்து அமைத்துக் கொள்வது. ஆண்டின் கூறு 6 கூறு பெரும்பொழுது. கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என்று பெரும்பொழுது 6 வகைப்படும். இப்ப சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறு. ஒரு நாள் 6 பிரிவுகளா பிரிச்சு கணக்கிடுறாங்க. வைகறை, விடியல், நண்பகல், ஏற்பாடு என்றால் பிற்பகல், மாலை, யாமம் என்பது நள்ளிரவு என பிரிக்கப்படும். ஏற்பாடாவது பகற்பொழுதின் பிற்கூறு. இளம்பூரணர் சொல்றார் உரை. எல் என்றால் சூரியன், பாடி என்றால் மறைகின்ற நேரம். அப்ப சூரியன் மறைகின்ற நேரம் அப்படிங்கிறப்ப மாலை மதியம் 2 மணியிலிருந்து சூரியனோட மறைவு தொடங்கிடும். சூரியன் அப்படி உச்சியில இருந்து மேற்கு நோக்கி சாய தொடங்கி இருக்கும். அதுதான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கருப்பொருள் முதல் பொருள் பார்த்துட்டோம், நிலமும் பொழுதும். அடுத்து பார்க்கிறப்போ கருப்பொருள். மேலே குறித்த நிலம் முதலிய இடத்தாலும் காலம் முதலியவற்றாலும் தோற்றம் கொள்ளும் பொருள்களை கருப்பொருள் என குறிப்பிடுவர். அவை தேவர் என்றும் மக்கள் என்றும் விலங்கு என்றும் பலவாறாக பகுக்கப்படும். அங்கு வாழும் மக்கள் உண்ணுகின்ற உணவு, செய்கின்ற தொழில் இவையும் கருப்பொருளாகும். ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வங்கள், உணவு வகைகள், மரங்கள், பறவைகள், செய்தொழில்கள், யாழ் போன்ற இசைக்கருவிகள் எல்லாமே கருப்பொருள் அடங்குது. உரிப்பொருள் அப்படின்னு பாக்குறப்ப மக்களுக்கு உரிய பொருள் உரிப்பொருள் எனப்படும். இதனை ஒழுக்கம் என்பர். இது அகவாழ்க்கைக்கும் புற வாழ்க்கைக்கும் உரியது. அக ஒழுக்கம், புற ஒழுக்கம். புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல்.
என்பவற்றோடு கைக்கிளை பெருந்திணை ஆகியவை சேர்ந்த 7 அகத்திணைக்கு உரிய உரிப்பொருள்கள் அப்படின்னு சொல்றப்போ, புறத்திணைக்கு உரியது என்னன்னு கேட்கிறப்போ வெட்சி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் இந்த 7ம் புறத்திணைக்கு உரியது அப்படிங்கிறாங்க. பின்னால் இந்த அகத்திணைகள் எப்படி புறத்திணைக்கு இயந்து ஒத்து வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். புறப்பொருள் வெண்பாமாலை பார்க்கிறப்ப அந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். நம்பியக பொருளையும் அந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். அகத்திணைகளுக்கு உரிய புறத்திணைகள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அகப்பொருள் கூறப்பட்ட முதற் பொருளும் கருப்பொருளும் புறப்பொருள் இலக்கியத்திற்கும் பொருந்துவனவாகும். ஒவ்வொரு புறத்திணையும் ஒரு அகத்திணையோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. அவை கீழ்வருமாறு தொடர்புபடும் என்று தொல்காப்பியர் சொல்றாரு. இதுதான் நமக்கு நம்பியக பொருளும் புறப்பொருள் என்பவனை விரிச்சு சொல்லியிருக்கு. இதுக்கு அடித்தளமிட்டவர் தொல்காப்பியர். ஒவ்வொரு அகத்திணையும் புறத்திணையோட தொடர்புடையது. அப்ப எந்தெந்த அகத்திணை எந்தெந்த புறத்திணையோட தொடர்பு கொண்டது அப்படின்னு குறிஞ்சி, வெட்சி, முல்லை, வஞ்சி, மருதம், உளிங்கை, நெய்தல், தும்பை, பாலை, வாகை, கைக்கிளை, பாடான், பெருந்திணை, காஞ்சி. அப்ப இந்த பக்கம் அகத்திணை ஏழை எழுதிக்கலாம், இந்த பக்கம் புறத்திணை ஏழை எழுதிட்டா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக மாறுது. இத பாருங்களேன், தொல்காப்பியர் வெட்சி மட்டும்தான் சொல்லியிருக்காரு, கரந்தை சொல்லல. வஞ்சி மட்டும்தான் சொல்லியிருக்காரு, காஞ்சி சொல்லல. உளிங்கை மட்டும்தான் சொல்லியிருக்காரு, நொச்சி சொல்லல. தும்பை, வாகை, பொதுவியல் சொல்லல, பாடான் சொல்லியிருக்கார். காஞ்சியை பின்னால கொண்டு வந்து வச்சு அது நிலையாமை பற்றி பேசுறதா சொல்றாங்க. ஆனா நம்ம அங்க காஞ்சி மண்ணாசை காரணமான போர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இதுக்கு இந்த 7 புறத்திணைகள் தான் பின்னால் வந்த புறப்பொருள் வெண்பாமாலையெல்லாம் விரித்து 12 புறத்திணைகளாக சொல்லுது. அதை நம்ம சங்க இலக்கியத்தில் புறம் பற்றிய செய்திகள் பார்க்கிறப்ப நம்ம பார்க்கலாம். அகத்திணை இயலும் அன்பின் ஐந்திணைகளும். அகத்திணை அன்பின் ஐந்திணை கைக்கிளை பெருந்திணை எனப்படும் என்பதை முன்பே அறிந்தோம். அன்பின் ஐந்திணைகளாகிய முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை ஆகியவற்றின் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியவற்றை காணலாம். ஒவ்வொரு திணைக்குமான இந்த 3 பொருள்களையும் நம்ம விரித்து பார்க்க போறோம். முதல்ல குறிஞ்சி திணை. குறிஞ்சி திணைக்கான முதற்பொருளை 2ஆ பிரிக்கலாம்னு பார்த்தோம். நிலம், பொழுது. நிலம் மலையும் மலை சார்ந்த இடம். பொழுது 2ஆ பிரிச்சோம். பெரும்பொழுது, சிறுபொழுது. முல்லைக்கான பெரும்பொழுது கூதிர் காலமும் முன்பனி காலமும், சிறுபொழுது யாமம். அடுத்து முல்லைக்கான கருப்பொருள்கள். தொல்காப்பியர் கருப்பொருள்ல 12 தான் சொல்றாங்க. பின்னால் வந்த அகப்பொருள் விளக்கம் அந்த நூல் தான் 14 கருப்பொருள்கள் பட்டியலிடுது. இங்க தெய்வம் அப்படின்னு பாக்குறப்ப குறிஞ்சிக்கான தெய்வம் சேயோன். உணவு ஐவன நெல். ஐவனம் என்றால் மலை நெல்னு அர்த்தம். திணை மூங்கிலரிசி, கிழங்கு. விலங்கு புலி, யானை, கரடி, பன்றி. மரம் அகில், ஆரம், தேக்கு, வேங்கை. பறவை கிளி, மயில். பறை முருகியம், தொண்டகப்பறை. தொழில் தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல், திணை விதைத்தல், வேட்டையாடுதல். யாழ் குறிஞ்சி யாழ். பண் குறிஞ்சி பண். ஊர் சிறுகுடி குறிச்சி. நீர் அருவி நீர், சுனை நீர். குறிஞ்சிக்கான மலர் அப்படின்னு பாக்குறப்ப காந்தல், வேங்கை, குறிஞ்சி. உரிப்பொருள் என்பது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். நிமித்தம் என்றால் காரணம். அடுத்த திணை முல்லை திணை. முல்லை திணையோட முதற் பொருள் நிலம், காடும் காடு சார்ந்த இடமும். பொழுது பெரும்பொழுதுல கார்காலமும், சிறு பொழுதுல மாலை பொழுதும் வருது. கருப்பொருள் அப்படின்னு பாக்குறப்போ தெய்வம் மாயோன். உணவு வரகு, சாமை. விலங்கு மான், முயல். மரம் தோன்றி, காயா, பிடவம், குருந்தம். பறவை காட்டுக்கோழி, சேவல். பறை ஏறுகோட்பறை. தொழில் ஆணிரை மேய்த்தல், ஏறு தழுவுதல். யாழ் முல்லையாழ். பண் குறிஞ்சி பண். ஊர் பாடி, சேரி. நீர் குறிஞ்சினை, காண்யாறு. மலர் முல்லை, குல்லை, தோன்றி, பிடவம். உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அடுத்த திணை மருதத்திணை. மருதத்திணையின் முதற் பொருள் நிலம், வயலும் வயல் சார்ந்த இடமும். பொழுது பெரும்பொழுது ஆண்டு முழுவதும். 6 பெரும்பொழுதுகளும் வந்துருது. சிறு பொழுது வைகரை பொழுதும், விடியல் பொழுதும். கருப்பொருள் அப்படின்னு பாக்குறப்போ தெய்வம் இந்திரன், வேந்தன் என்று அழைக்கப்படுகின்றான். உணவு செந்நெல்லும் கரும்பும். விலங்கு எருமை, நீர்நாய். மரம் வஞ்சி, காஞ்சி, மருதம். பறவை தாரா, நீர்க்கோழி. பறை மணமுழவு, நெல்லருகினை. தொழில் விதைத்தல், விளைத்தல். யாழ் மருத யாழ். பண் மருத பண். ஊர் ஊர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பேரூர், மூதூர் எல்லாம் வரும். நீர் ஆற்று நீர், பொய்கை நீர். மலர் தாமரை, கழுநீர், செங்கழுநீர் அப்படிம்பாங்க. உரிப்பொருள் பாக்குறப்ப ஊடலும் ஊடல் நிமித்தமும். அடுத்தது நெய்தல் திணை. நெய்தல் திணைக்கான முதற் பொருள் நிலம், கடலும் கடல் சார்ந்த இடமும். பொழுது பெரும்பொழுது ஆண்டு முழுவதும். 6 பெரும்பொழுதும் இதற்கு அடங்குது. சிறு பொழுது ஏற்பாடு, சூரியன் மறையக்கூடிய நேரம்.
கருப்பொருள் அப்படின்னு பாக்குறப்ப தெய்வம் வருணன். உணவு மீன் உப்புக்கு கிடைத்த பொருள், மீனையும் உப்பையும் விற்று கிடைத்த பொருள் தான் அவர்களுக்கு உணவு. விலங்கு உமன் பகடு அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா உப்பு வணிகனின் மூட்டை சுமக்கும் எருது சுறா. மரம் புன்னை ஞாழல் கண்டல். பறவை அன்றிலும் அன்னமும். பறை மீன்கோட் பறை தொழில் மீன் பிடித்தல் மீன் உலர்த்தல் உப்பு விளைவித்தல் நாவாய் ஓட்டல். யாழ் நெய்தல் யாழ். பண் நெய்தல் பண். ஊர் பட்டினம் பாக்கம். நீர் உவர்கழி ஊற்று நீர் மணற்கிணறு. மலர் நெய்தல் கைதை. கைதை என்பது தாழை மலர். உரிப்பொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். இறுதியான திணை பாலை திணை. நிலமும் பொழுது முதற் பொருள் பார்க்கிறப்போ நிலம் பாலை நிலம், சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொழுது பெரும் பொழுது வேநீர் காலம் பின்பனை காலம், சிறு பொழுது நண்பகல். கருப்பொருள்களை பார்க்கிறப்ப தெய்வம் கொற்றவை, இது தொல்காப்பியர் கூறியது கிடையாது, இளம்பூர்ணர் கூறியது. உணவு வழிப்போக்கரும் திருடிய உணவு. விலங்கு யானை புலி சென்னாய். மரம் இருப்பை உளிங்கை. பறவை கழுகு பருந்து புறா. பறை சூறைக்கோட் பறை அப்படிங்கிறாங்க. தொழில் வழிப்பறி சூறையாடல். யாழ் பாளையாள். பண் பாளைப்பண் பஞ்சுரப்பண்ணு சொல்லுவாங்க. ஊர் பரந்தலை. நீர் கூவல் கிணறு குழி அப்படிங்கிறாங்க. மலர் மரா மலரும் குறா மலரும். மராம்பூ குறாம்பூன்னு சொல்லுவாங்க. உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இவ்வாறு வரும் திணை கருப்பொருள்கள் தத்தம் திணையில் இடம்பெறுவதுடன் பிற திணையிலும் இடம்பெறுவது உண்டு. அதற்கு திணை மயக்கம் என்ற பொருள். இப்ப பறவை ஒரு நிலத்துக்குள்ளே நம்ம கட்டி வைக்க முடியாது. விலங்கு ஒரு நிலத்துக்குள்ளே கட்டி வைக்க முடியாது. இப்ப குறிஞ்சியில் இருக்கக்கூடிய பறவைகள் முல்லை நிலத்திலையும் காணலாம். இது எல்லாமே எல்லா நிலத்துக்கும் பொதுவானதான். பெரும்பான்மை எங்க இருக்கோ அதை இந்த பெரும்பான்மை கருதிதான் இந்த கருப்பொருள்கள் பட்டியலிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நிலத்துல இருக்கக்கூடிய பறவையோ விலங்குவோ மற்ற நிலத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் திணை மயக்கம் என்று பெயர். திணை மயக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, வழக்கம் தான் அப்படிங்கிறார் தொல்காப்பியர். அடுத்து நம்ம பார்க்க போற இயல் களவியல். காதல் வாழ்க்கையை கூறும் அகத்திணையின் இரு பகுதிகளாக களவும் கற்பும் அமையும். ஒருவனும் ஒருத்தியும் தமக்குள்ளே கண்டு காதல் கொள்ளும் ஒழுக்கம் களவு என்று வழங்கப்படும். அகப்பொருள் பற்றிய இலக்கியங்களில் களவுதான் மிகுதியாக பேசப்படும். கற்பை காட்டிலும் களவுதான் அதிகமா பேசப்பட்டிருக்கு. களவாவது பிற நன்கு அறியாதபடி மறைவாக நிகழும் ஒழுக்கம். இயற்கையாகவே ஒத்த இளமை முதலிய ஒத்த தன்மைகளுடைய ஒருவனும் ஒருத்தியும் ஓரிடத்தில் எதிர்பட்டு அன்பு கொண்டு காதலில் இழைப்பர். அக்காதலர் ஊரறிய மனவினை நிகழும் அளவு களவு நெறியில் இருப்பர். களவு நெறியை குற்றமாக பெற்றோர் எண்ணினாலும் சமூகம் குற்றமாக கருதவில்லை. ரொம்ப முக்கியமான செய்தி. பெற்றோர்களுக்கு தான் அது தவறு, சமூகம் அதை ஏத்துக்குச்சு. அவர்களின் காதலை ஏற்றுக்கொண்டது அன்றைய தமிழ் சமூகம். தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தில் அகத்திணை இயல் புறத்திணை இயலை அடுத்து களவியல் என்ற இயல் வருகின்றது. இக்களவியல் அகத்திணைகளில் ஒருதலை காதலாகிய கைக்கிளை பொருந்தா காதலாகிய பெருந்திணை ஆகியவற்றை நீக்கி களவியல் எதை பத்தி மட்டும் பேசுனா அன்பின் ஐந்திணைகளை மட்டும் கூறுது. அகத்திணையல்ல தான் 7 அகத்திணையும் நம்ம பார்த்தோம். களவியல்ல அன்பின் ஐந்திணை 5 மட்டும் தான் பார்க்க போறோம். களவு என்பது இன்ப உணர்வின் அடிப்படையில் நிகழக்கூடியது. களவு ஒழுக்கம் 4 வகையாக பகுத்து கூறப்படும். இந்த களவு எப்படியெல்லாம் நிகழுது, எந்த வகையில நிகழுதுங்கிறப்போ காம புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கோடு தலால், தோழியர் கூட்டம் என்று 4 வகையாக பகுக்கப்பட்டுள்ளது. இதுல காம புணர்ச்சி அன்புடைய இருவர் நல்வினையால் விதிவசத்தால் எதிர்பட்டு காதல் கொள்வது ஆகும். இதற்கு இயற்கை புணர்ச்சின்னு ஒரு பேர் உண்டு. காம வேட்கை மிகுதியால் தான் இக்காதல் உருவாகிறது. இது ஏதோ ஒரு உள்ளுணர்வு. இருவரை பார்த்த உடனே நமக்கு பிடிக்கும் இல்லையா? ஆங்கிலத்துல சொல்றப்போ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்றாங்க. கண்டதும் காதல். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறப்போ தமிழ் சமூகம் என்ன பண்ணுது, ஏற்கனவே உங்களுக்குள்ள கடந்த பிறவிகள்ல ஒரு உறவு இருந்திருக்கலாம், அதோட தொடர்ச்சி தான் இது அப்படிங்கிறாங்க. இதுவே காம புணர்ச்சி எனப்படுகிறது. இது நல்வினை பயனால் தன்னியல்பில் நிகழும் புணர்ச்சி, அதன் இயற்கை புணர்ச்சி எனவும் தெய்வ புணர்ச்சி எனவும் படும். ரொம்ப முக்கியமான காம புணர்ச்சி, இயற்கை புணர்ச்சி, தெய்வ புணர்ச்சி 3 ஒண்ணுதான். இது தெய்வமாக பார்த்து சேர்த்து வைத்தது, அதனால இது தெய்வ புணர்ச்சிங்கிறாங்க. அதே மாதிரி முன்னுறு புணர்ச்சி, முன்வினையால் வந்த புணர்ச்சி அப்படின்னு இதை வழங்குறாங்க. காதல் எவ்வாறு உண்டாகும் என்பதை தொல்காப்பியர் களவியல் நூற்பாவில் விளக்குகிறார். ஒருவனும் ஒருத்தியும் கூடி வாழும் இல்லறத்தின் பயனால் அவ்விருவரையும் ஒவ்வொரு பிறவியிலும் சேர்த்தும் பிரித்தும் வைப்பதுமான இருவகை உள்வினை உண்டு. அந்த விதி என்ன பண்ணும், சேர்த்தும் வைக்குது, பிரிச்சு வைக்குது. அவற்றுள் நல்லூரின் ஆணையால் நல்ல விதி இருந்துச்சு அப்படின்னா ஒத்த பிறப்பு, குடி, ஆண்மை, ஆண்டு, அழகு, அன்பு, நிறை, அருள், உணர்வு, திரு
என 10 பண்புகளுடன் இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் கண்டு காதல் வயப்படுவர். இதுதான் இந்த ஒத்த அன்பு அப்படிங்கிறாங்க. இந்த 10 விஷயம் ஒண்ணா இருக்கணும். குடும்பம், குடி என்றால் குடும்பம். 2 பேரோட குடும்பமும் ஒரே நிலையில இருக்கிறதா இருக்கணும். ஆண்மை. அவன் வந்து ஆணுக்கு உண்டான இயல்போட இருக்கணும். இவ பெண்ணுக்கு உண்டான இயல்புகளோட இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டு, வயது. ரொம்ப பெரிய அளவு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு வயது இருக்கணும். அழகு. பார்ப்பதற்கான அழகு, தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா காதல்ல. அதனால அழகு இருக்கணும். இருவருக்கும் ஒரே மாதிரியான அழகு. சமமான அழகு. அன்பு. அழகு எப்படி சமமா இருக்கோ அதை விட காட்டிலும் ஒத்த அன்பு இருக்கணுங்க. நிறை. நிறை என்றால் செல்வம்னு தெரியும். அருள், இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும். உணர்வு, காதல் உணர்வு 2 பேருக்கும் சமமா இருக்கணும். ஒரு பக்கம் கூடுதலாகவோ ஒரு பக்கம் குறைவாகவோ இருந்தாலும் அது வந்து தவறான விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். பொறாமையா மாறிடும். பொசசிவ்னஸ்னு சொல்லுவோம். திரு திரு என்பது மேன்மை, நல்ல பண்பு அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைங்கிறதும் செல்வம், திருங்கிறதும் கிட்டத்தட்ட செல்வத்தை தான் குறிக்குது. இன்னும் 10 பண்புகளுடன் இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் கண்டு காதல் வயப்படுவர். இதில் தலைவன் தலைவியுடன் ஒத்த பண்புடையனாகவோ தலைவியின் மிக்கவனாகவோ இருத்தல் வேண்டும். ஒரு விஷயத்த தொல்காப்பியர் சொல்றாரு. இந்த 10 விஷயமும் ஒத்திருக்கணும். தலைவனுக்கு வந்து இந்த விஷயங்கள் தலைவியை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறார். தலைவி தன்னுடன் ஒத்த நலன்களால் சிறந்து தோன்றிய வழி தலைவனுக்கு இவள் தெய்வ மகளோ என்ற ஐயம் தோன்றும். ஆனால் அவள் அணிந்துள்ள மாலை, அணிகலன் ஆகியவற்றைக் கண்டு அவள் மானிட மகளை என பார்த்த உடனே அவளுக்கு தோணுது, இவள் மானிட பெண்ணா தெய்வ மகளான. அவளது மாலை வந்து வாடி போயிருக்கிறது, அணிகலன் வந்து குலைந்திருக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு அவன் உறுதிப்படுத்திக்கிறான் இவள் மானிட பெண் தான் அப்படின்னு. பிறகு அவள் தன்மேல் விருப்பம் கொண்டிருக்கிறாளா என அறிய அவள் கண்களை நோக்குவான். காம வேட்கையினால் அந்நான்கு கண்களும் தாம் கொண்ட காதலை உரைக்கும். கண்ணை பாக்குறப்ப அந்த கண்ணே சொல்லிடும் அவள் தலைவன் மீது தலைவிக்கு காதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஒருவரை ஒருவர் காணும் முதற்காட்சியிலேயே மெய்யிரு புணர்ச்சி உடன்படாது. அந்த அந்த காட்சி வந்து வெறும் பார்வையோட நிற்கும். மனசும் தான் கண்ணும் தான் அங்க பேசிக்கும். மெய்யுறு புணர்ச்சிக்கு அங்க இடம் இல்லை. உள்ள புணர்ச்சி அளவிலேயே ஒழுகி மணந்து கொண்ட பின்னரே கூடி மகிழ்வர். களவுல வந்து திருமணம் செய்ததுக்கு அப்புறம் கந்தர்வ திருமணம் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அங்க புணர்ச்சி நிகழுது. அடுத்து இடந்தலைப்பாடு. இயற்கை புணர்ச்சி எனப்படுகின்ற இருவரும் கூடி மகிழ்கின்ற நிலையை நாள்தோறும் நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருவருக்கும் ஏற்படும். தினசரி 2 பேருக்கும் பார்க்கணும்னு எண்ணம் தோன்றுது. அப்படி தோன்றப்போ முதல் நாள் சந்தித்த அதே இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் தலைவன் சென்று காதலியை சந்தித்து மகிழ்வான். இதுவே இடந்தலைப்பாடு. இடந்தலைப்பாடுனா இருவரும் தொடர்ச்சியாக சந்திக்கக்கூடிய இடம். அடுத்து பாங்கோடு தலால். இடந்தலைப்பாடு இடையூறின்றி நிகழ்தல் அரிது. ஏன்னா எல்லா நாளும் நினைச்ச மாதிரி எல்லா ஒரே இடத்துல சந்திக்க முடியாது. இடர்பாடுகள் இருக்கலாம். அதனால தலைவியோடு தனக்குள்ள உறவினை பாங்கனுக்கு கூறுவான். பாங்கன் என்றால் தோழன். தலைவன் தன் தோழன்ட்ட சொல்றான். பிறகு அத்தோழன் அப்பெண் அவள் எவ்விடத்தை சேர்ந்தவள், எத்தன்மை உடையவள் என்று வினவி அவள் இருப்பிடம் அறிவான். தோழனுக்கு இதான் வேலை. தலைவனுக்கு விருப்பமான தலைவி எந்த ஊர்ல இருக்கா, எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு அவளை பற்றி முழுமையான தகவல்களையும் அவன் அறிந்து கொண்டு வந்து தலைவன்கிட்ட சொல்லுவான். அவளிடம் சென்று அது மட்டும் இல்ல, தலைவியிட போய் தலைவனோட விருப்பத்தை சொல்லி தலைவனோட நிலைமையை அவளுக்கு எடுத்து சொல்லுவா. தலைவியோட நிலையை தலைவனுக்கு கூறுறதும் பாங்கோட வேலை. அதுதான் பாங்கோடு தலால் அப்படிங்கிறாங்க. தோழனோடு இணைந்து அந்த காதலை வளர்க்கிறது. அடுத்து தோழியல் புணர்வு. தலைவி நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்து கூட விளையும் தலைவனுக்கு பாங்கர் கூட்டம் பயன் தராது. தோழனோட வேலை முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்றது. அதுக்கு மேல தோழன் உதவ மாட்டான். அதனால என்ன பண்றாங்கன்னா தலைவியோடு பழகி வரும் உயிர் தோழியை நட்பாக்கி கொண்டு அவளை இறந்து அவள் பின் நிற்பான் தலைவன். பிறகு அவள் வாயிலாக தலைவியை கூடுவதே தோழியர் புணர்வாகும். இது தோழியர் கூட்டம் எனவும் உரைக்கப்படும். 4 வகை பார்த்தோம். காம புணர்ச்சி அல்லது இயற்கை புணர்ச்சி அல்லது தெய்வ புணர்ச்சி அல்லது முன்னொரு புணர்ச்சி, இதெல்லாம் ஒண்ணுதான். இடந்தலைப்பாடு, பாங்கோடு தலால், தோழியில் புணர்வு. அடுத்து 2 வகை குறிகள் சந்திக்கிறாங்கன்னு சொன்னால எங்க சந்திக்கிறாங்க, எப்ப சந்திக்கிறாங்க? இரவுக்குறி பகற்குறி. இரவுலையும் சந்திக்கிறாங்க, பகல்லையும் சந்திக்கிறாங்க. தலைவியை தோழி குறிப்பிட்ட ஓரிடத்தில் இருக்கச் செய்தே பின்னர் தலைவனிடம் சென்று தலைவி தலைவனுக்காக காத்திருக்கும் இடத்தை குறிப்பிடுவாள். தலைவன் அவ்விடம் சென்று தலைவியுடன் கூடி மகிழ்வான். இக்கூட்டம் பகலில் நிகழ்ந்தால் பகற்குறி என்றும், இரவில் நிகழ்ந்தால் இரவுக்குறி என்றும் அழைக்கப்படும். அடுத்த இயல் வந்து கற்பியல். களவு இன்பம் நீண்ட நாட்கள் தொடர முடியாது. களவிற்கு பல்வேறு விளைவுகள் உண்டு. ஊரில் இருக்கவங்க எல்லாம் அம்பல் அலர் தூற்ற தொடங்கிடுவாங்க. அம்பல் அலர் என்று 2 வகைப்படும். அம்பல் என்பது பிறர் அறியாமல் இருவர் தமக்குள் தலைவன் தலைவின் காதல் செய்தியை பரிமாறிக்கொள்வது. 2 பேர் மட்டும் பேசிக்கிட்டா அது அம்பல். அலர் என்பது பலரும் அறிய காதல் செய்தியை ஊருக்கே தெரிஞ்சு போச்சுன்னா அது வந்து அலர். இது விருந்த மலரின் நறுமணத்தோடு ஒப்புமைப்படுத்தும். விரிஞ்சு போன மலரோட வாசத்தை எல்லாரும் நுகரலாம். மொட்டா இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாசனை இருக்கும். அது போல இது ஊருக்கே தெரிந்த நிலை.
ஊரில் அலர்த்தூற்ற தொடங்கி விடுவார்கள். அலர் என்றால் ஊரில் உள்ள மக்கள் இந்த தலைவன் தலைவி காதல் பற்றி ஆங்காங்கே பேச தலைப்படுதலாகும். இத்தகு சூழல் வரும் பொழுது காதல் வெளிப்பட்டு இப்படி வரப்போ பெற்றோருக்கும் தெரியதான் செய்யும் கண்டிப்பாக இல்லையா. பெற்றோரின் செவிகளுக்கு செய்தி எட்டி விடுவதும் உண்டு. பெற்றோரில் சிலர் இக்காதலை ஏற்றுக்கொண்டு திருமண ஏற்பாட்டை செய்வர். எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லல. ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் உடன்போக்குகள் இருக்கு. ஏற்றுக்கொண்ட காதல் திருமணத்துல முடிஞ்சிருக்கும். பெற்றோரை காதலை அறிந்து திருமணத்தை முடிக்காமல் பெண்ணையோ ஆணையோ காதல் நிலையிலிருந்து பிரிக்க நினைத்தால் இருவரும் சேர்ந்து யாரும் அறியாமல் ஊரை விட்டு வெளியூர் சென்று விடுதலும் உண்டு. இதற்கு உடன்போக்கு என்று பெயர். திருமணம் தோன்றிய சூழல் எந்த மாதிரியான சூழலை திருமணம் அப்படிங்கிற ஒரு ஒரு முறை தேவைப்பட்டுச்சு. திருமணம் அப்படிங்கிற ஒரு தேவை எங்க வந்துச்சு அப்படின்னு பாக்குறப்போ ஆரம்ப காலத்துல சங்க இலக்கியங்கள் என்ன சொல்றாங்கன்னா, விரும்பிய தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வதற்கு உரிமை உண்டு. அது ஒரு சமூக ஒப்பந்தம். ஊரார் உறவினர்கள் எல்லாரும் கூடி 2 பேரும் கையையும் பிடித்து இணைத்து வைத்து இன்றிலிருந்து இவர்கள் குடும்பம் நடத்தக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள். கணவன் இவள் மனைவி அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறது அன்றைய வழக்கமா இருந்துச்சு. அப்ப இப்படி இருந்த அந்த அமைப்பு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு நோக்கி எப்ப நகர்ந்துச்சு அப்படின்னு பாக்குறப்போ அந்த திருமணம் தோன்றிய சூழலை தான் இந்த பகுதி விளக்குறாங்க. களவில் ஈடுபட்ட இளைஞர் சிலர் அக்களவு வெளிப்பட்ட பின் நான் இவளை அறிந்ததில்லை என்று பேசியும் களவுல தலைவியோட மகிழ்ந்து இருக்கான். திருமணம் வர்றப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக இவளை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஏமாத்தினாலோ, காதல் மனம் கொண்டவளை கைவிட்டு வந்துட்டான். திருமணம் கந்தர்வ திருமணம் செஞ்சு 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கவோ அவளை விட்டு பிரிஞ்சு போறது. இந்த மாதிரியான சூழல்கள் ஏற்படுறப்போ இப்பழக்கம் பலரிடமும் பரவாதிருப்பதற்காக களவு வெளிப்பட்ட பின்னர் பலர் அறிய திருமணம் நடத்தும் வழக்கம் வந்ததாக தொல்காப்பியர் கூறார். தொல்காப்பியரே சொல்றாரு, இந்த திருமணம் அப்படிங்கிறது ஏன் தேவைப்பட்டுச்சு? அங்க ஒரு பொய்யும் வலுவும் தோன்றியது, அதனால் திருமணம் தேவைப்பட்டுச்சு. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பர். கரணம் என்றால் திருமணம். கற்பியலோட 4வது நூற்பா சொல்லுது. திருமணம் முடிந்த பின்னர் முதலில் தலைவன் தலைவியை கண்ணுற்ற நேரம் தலைவன் பால் உண்டான பெருமையும் முரணும் தலைவியிடம் உண்டான அச்சமும் நானும் மடனும் நீங்கி இருவரின் நெஞ்சமும் அன்பு வயப்பட்டு கூடுவர். அகத்திணையில் தோழி. இந்த அகத்திணை ஒழுக்கத்துல எல்லாத்தையும் தலைவன் தலைவிக்கு அடுத்த இடம் யாருக்குன்னா தோழிக்கு. இந்த அகத்திணையில தோழிக்கான இடம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். களவு கற்பு என்ற 2 நிலைகளிலும் தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் முற்ற துணையாய் இருந்து உதவுபவள் தோழியே ஆவாள். தலைவியின் உயிருக்குயிராய் இருக்கும் தோழி காதலுக்கு உதவுவதிலும் இருவரும் சந்திக்க ஏற்பாடு செய்வதிலும் தலைவனை திருமணத்திற்கு உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறுவதிலும் களவு நிலையில் உதவியாக அவர் இருக்கிறார். கற்பு நிலையில திருமணம் முடிந்த பின் மனம் முடித்து வைத்தமைக்காக தலைவன் தோழியை பாராட்ட அது கேட்ட தோழி அது என் கடமை எனில் அதை சிறப்பித்தல் வேண்டாம், இது என் கடமை, இதுக்கெல்லாம் பாராட்ட வேணாங்கிறான் என்று கூறுவாள். கிடைத்தற்கு அறியவளாக களவு காலத்தில் இருந்த தலைவி திருமணத்திற்கு பின் எளியவள் ஆன பின் அவளிடம் அன்பு காட்டுவதை குறைத்து விட்டா என்று தோழி கடிந்து கொள்ளுதலும் உண்டு. களவு காலத்துல அவளை சந்திக்கிறது உனக்கு அரிய நிகழ்வா இருந்துச்சு, அதனால அதுல உனக்கு பெரு விருப்பம் இருந்துச்சு. ஆனா இப்போ வீட்டிலேயே இருக்கா, கிடைப்பதற்கு எளியவள் ஆயிட்டான். அதனால நீ அவளை கண்டு கொள்ளாமல் அன்பு காட்டுறதை குறைக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி தலைவனை இடித்துரைக்கக்கூடிய கண்டிக்கக்கூடிய செயலை யார் செஞ்சிருக்கானா தோழி செஞ்சிருக்கா. தோழிக்கு அவ்வளவு பெரிய உயரிய இடம் உண்டு. திருமணத்துக்கு பிறகு தலைவியின் அழகை முழுமையாக துய்த்த தலைவன் இன்னொரு பெண்ணை தேடி பிரிதலும் உண்டு. பரத்தையர் பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இத்தகு நேரங்களில் தலைவனுக்கு அறிவுரை கூறி அவனை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பும் தோழிக்கு உண்டு. சரி, அப்ப பாங்கனின் பங்கு தோழி அளவுக்கு எல்லாத்தையும் பாங்கர்களுக்குன்னு சில பங்கு உண்டு இல்லையா, அது என்னன்னு பார்க்க போறோம். தலைவனின் நண்பன் பாங்கன் எனப்படுவான். தலைவன் களவு காலத்தில் தலைவியின் இருப்பிடம் அறிந்து அவள் தலைவனிடம் கொண்டிருக்கும் காதலை தெரிந்து தலைவனுக்கு உண்மை நிலையை தெரிவிப்பான். காதலுக்கு துணை நிற்பான். மனம் முடிந்து பரத்தையர் பிரிவு நிகழும் போது இது நியாயமில்லை என்று அறிவுரை கூறுவான். கிட்டத்தட்ட தோழியோட செயல்தான். ஆனா தோழி மாதிரி தலைவி கூடவே அவன் பயணிக்கிறது இல்லை. இந்த பாங்கன் அப்படிங்கிறவன் தேவைப்படுற இடத்துல மட்டும் தலைவனுக்கு அறிவுரை சொல்றவனாதான் இருக்கான். அங்க அவ இடித்துரைக்கிறா அப்படின்னு சொன்னோம், கண்டிக்கிறான்னு சொன்னோம். இங்க அறிவுரை மட்டும் சொல்றான். அவ்வளவுதான் தோழனுக்கான இடம். அடுத்து கூத்தர் பாணர் நிலைகள் எப்படி இருந்திருக்கு. ஆட்டமும் இசையும் வல்லார் சிலர் காதல் வாழ்வில் ஆங்காங்கே தலையிடுவர். தலைவன் எது செய்தாலும் அவனை புகழ்ந்துரைக்க வல்லார் கூத்தர். என்ன தப்பு செஞ்சாலும் அவனை பாராட்டுவாங்க. பாராட்டி தலைவிக்கு உண்டான ஊடலை தீர்த்து வைப்பாங்க. தலைவன் பிரிந்து சென்ற போது தலைவிடம் சென்று ஆறுதல் கூறுதலும் தலைவின் நிலையை தலைவனுக்கு கூறுதலும் கூத்தர் பாணரின் செயல்கள். 2 பேரும் பிரிவு நிகழ்றப்பதான் இவங்களுக்கான வேலை வருது. அகத்திணையில் உணரப்படும் பண்டைய பண்பாடு. அகத்திணை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சங்க இலக்கியங்களுக்கு இலக்கணமாக திகழ்ந்த தொல்காப்பியம் வாயிலாக 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பண்பாட்டு செய்திகளை நாம் அறிய முடிகிறது. அகவாழ்க்கை என்பது ஒருவனும் ஒருத்தியும் காதலிப்பது மணந்து கொள்வது மட்டுமல்ல, காதலிக்கும் போது ஏற்படும் இடையூறுகள், அந்த இடையூறுகளை நீக்க போராடும் தலைவன்
தலைவி, தோழி, பாங்கன் ஆகியோரின் செயல்பாடுகள் இன்றைய வாழ்வோடும் ஒத்துப்போகின்றன. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு நிலைமை. திருமணத்திற்கு பெற்றோர் ஒத்துக்கொள்ளாத நிலையில் உடன்போக்கு நிகழ்தலும் இன்றும் உள்ளதுதான். திருமணம் என்கின்ற சடங்கு ஒரு பெண்ணை காதலித்து ஏமாற்றும் இளைஞர்கள் பெருகிவிட்ட சூழலில்தான் நிகழ்ந்ததாக அறிகிறோம். அதுக்கு முன்பாக அப்படி ஒரு சடங்கு தேவைப்படல. காதல் கூட ஒத்த குணமும் ஒத்த செல்வமும் ஒத்த பிறப்பும் போன்ற 10 பண்புகள் ஒத்திருந்தால்தான் நிகழும் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. ஆண் அக ஒழுக்கமும் புற ஒழுக்கமும் உடையவனாக விளங்கினான். அகவாழ்வு உண்டு, புறவாழ்வு உண்டு ஆணுக்கு. பெண் இல்லத்தில் இருந்து இல்லறத்தை மட்டும் நடத்தி மகிழ்வுற்றாள். அதில் அவள் அக ஒழுக்கத்திற்கு உரியவள் என்று கருதப்பட்டாள். பெண் வெளிநாடு செல்லவும், படிக்கச் செல்லவும், போர்க்களத்துக்கு செல்லவும் அனுமதி கிடையாது. நம்ம பார்த்திருக்கோம். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய பான்மை பெண்ணுக்கு கிடையாது. இப்போ பெண் அகவாழ்வுக்கு உரியவளாக மட்டும்தான் கருதப்பட்டிருக்கா. திணைப்புணம் காக்க மட்டுமே பெண் அனுமதிக்காக. அதிகபட்சமா வெளியில போன இடம்னா அந்த திணைப்புணத்தை காப்பதற்காக. மற்றபடி அவள் பெரிய அளவுல வெளியூருக்கோ போனதாக சரித்திரம் இல்லை. பெண் கடல் கடந்து செல்லக்கூடாது. பெண்களுக்கு கற்பொழுக்கம் மிகுதியும் வலியுறுத்தப்படுது. ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு கற்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சங்ககால இலக்கியங்கள் வலியுறுத்தி இருக்கு. கற்பொழுக்கம் இல்லாதவள் பரத்தை என்று அழைக்கப்பட்டாள். ஆண்கள் பரத்தையர் வீடுகளுக்கு செல்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. பெண்கள் ஆண்களை தம் உயிரினும் மேலாக கருதினார். ஆண் எப்படி இருந்தாலும் அந்த பெண் அவன் கணவன் உயிருக்கும் மேலாக கருதினா. ஆண்கள் தம் தொழிலையே மிகுதியும் விரும்பினர். பெண் ஆணையே விரும்பணும். ஆண் பெண்ணை மட்டும் விரும்பினா பத்தாது, அவன் தொழிலையும் விரும்பணும். இதனை வினையே ஆடவர் குயிரே வாழ்நுதல் மனையுறை மகளிர் காடவர் உயிர் என குறுந்தொகை பாடல் வரிகள் உணர்த்துகிறது. இத்துடன் இந்த சங்க இலக்கியத்தில் அகம் குறித்த செய்திகளை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். இனி வரும் காலங்கள்ல இது போன்ற காணொலிகளை தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.